கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி கடவுள் உதவி செய்திருக்கின்றார். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்றதான உபதேசங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையை புரிந்து கொண்டிருந்தால் பல கடவுளுடைய ஊழியக்காரர்கள் இவ்விதமாக பிரசங்கிக்கவும் மாட்டார்கள், விசுவாசிகளும் இவ்விதமான தவறான புரிதலுக்குள்ளாக வரமாட்டார்கள். அது என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை பெற்று யார் ஒருவர் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்கள் மெய்யாகவே கடவுளால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இல்லாதவர்களாகவோ அல்லது ஆண்டவர் மீது அவர்களுக்கு போதுமான விசுவாசம் இல்லாததினாலே இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடவுளை விசுவாசிக்கிறோம், இரண்டாவதாக நாங்கள் கடவுளுக்காக நாங்கள் கொடுக்கிறோம், ஆகவே கடவுள் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் என்ற கருத்துக்கள் விசுவாசிகளின் மத்தியிலும் குறிப்பாக ஊழியக்காரர்களும் என்ன செய்கின்றார்கள், காணிக்கையை நீங்கள் கொடுக்கிறது என்று பேசுகிறதில்லை. இப்பொழுதெல்லாம் நீங்கள் விதைக்கிறீர்கள், நீங்கள் விதைத்தால் அறுவடை செய்வீர்கள் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு விதைக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அறுவடை வரும் என்று சொல்லி பிரசங்கிக்கப்பட்டு என்ன செய்கின்றார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை அடங்கிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ரட்சிப்பு என்பதும், கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சி என்பதும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறதே, அது இந்த உலகத்தை சார்ந்தது அல்லவே அல்ல. ஆகையினால்தான் பவுல் பிரசங்கிக்கும் பொழுது எப்படி சொல்லுவார், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற கடவுளுடைய ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. காரணம், அந்த ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தை சார்ந்ததோ இந்த உலகத்தோடு முடிந்து போவதோ அல்ல. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி பின்பு நான் வந்து என்னோடு நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொன்னாரே, அந்த இலக்கை அடைகின்றதே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் இல்லை, இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், ஆகவே நீங்கள் மனம் போல நீங்கள் வாழலாம், அவர் எப்பொழுதும் ஏற்கனவே நம்மை மன்னித்து விட்டார் என்றெல்லாம் சொல்ல கேட்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று நாம் வாசித்த
வாசித்த அதே அதிகாரத்தில் மேலே இருக்கிற வசனம் சொல்லுகின்றது 15, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படி என்றால் ஒரு சொந்தமாக வீடு வைத்திருக்கக்கூடாதோ, ஒரு வாகனத்தை வாங்கக்கூடாதோ, ஒரு நல்ல உணவு உட்கொள்ளக்கூடாதோ, அதெல்லாம் இல்லவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எங்கே அது தவறாக மாறுகிறது, அதைத்தான் கடவுள் கொடுத்து அப்படித்தான் என்னை ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வாதமாக இருக்கின்றேன், இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்க அடையாளம் இவைகளெல்லாம் தான் என்று சொல்லி அந்த உலக பிரகாரமான காரியங்கள் மீது நீங்கள் அன்பு கூறாதிருங்கள், கடவுள் மீது நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஏன் அப்படி நாம் உலகத்தின் இந்த காரியங்கள் மீது அன்பு கூறக்கூடாது என்றால், நாம் வாசித்த 17வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உலகமும் அதன் இச்சைகளும் அந்த ஆசைகளும் என்ன செய்வான்? ஒழிந்து போய்விடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற விலையேற பெற்ற ஒரு வாகனத்தை நாம் வாங்குகிறோம் என்று வைத்துக்கொள்ள, அல்லது ஒரு மொபைல், ஒரு தொலைபேசியை நாம் வாங்குகின்றோம். ஓராண்டு கழித்து இன்னொரு மாடல் வந்து விடுகின்றது. உடனே என்ன செய்கிறார்கள்? எப்படியானாலும் நான் அதை தான் வாங்கி தீருவேன் என்று நினைக்கிறோம் அல்லவா? அதுதான் இந்த உலகத்தின் மீது அன்பு கூறுதல். அப்படிப்பட்டவைகள் கடவுளுடைய பார்வையில் அது உகந்ததாக இருப்பதில்லை. அப்படிப்பட்டவைகள் ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அன்பு கூற வேண்டாம். ஏன்? அவைகள் ஒழிந்து போகும். ஆனால் யார் நிலைத்திருப்பான்? இங்கே நிலைத்திருப்பான் என்பது எப்பொழுதுமே சாகாமல் உயிரோடு இருப்பது அது அல்ல. யார் வெற்றி பெற்றவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாரால் வாழ முடியும் என்றால், யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ. அதை தான் இங்கே யோவான் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்லுகின்றார், கர்த்தருடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். ஏன் நிலைத்திருப்பார்கள்? அவர்கள் மீது உலக கவலை, பாரம், கஷ்டம், தோல்வி, அவமானம், நிந்தை, கடன் எது வந்து மோதினாலும் அவனை அசைக்கவே அசைக்காது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான சமாதானத்தை, அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான சந்தோஷத்தை அது கெடுத்து போடவே போடாது. கெடுத்து போடாது. காரணம் என்றால், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதே, அது ஒரு ரோல்ஸ் ராய் கார் கொடுப்பதை விட, தங்கத்திலேயே கட்டி பெரிய பங்களாவிலே வாழ்வதை விட, ஒரு பெரிய ஒரு உணவு விடுதியிலே போய் சுவை மிகுந்த உணவை உண்பதின் மூலமாக வருகின்ற சந்தோஷங்களை விட, அந்த இருதயத்தில் என்றும் மாறாத ஒரு சமாதானம், ஒரு திட நம்பிக்கை, ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை தான் இங்கே யோவான் சொல்லும் பொழுது, அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் நிலைத்திருப்பான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எந்த விதமான அடிப்படை வசதிகள் நமக்கு இருக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீட்டிற்காய் ஜெபியுங்கள், அதிலே தவறே இல்லை. ஒரு நல்ல வாகனம் குடும்பமாக பிரயாணம் செய்வதற்கு இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கேளுங்கள் ஆண்டவரிடத்தில், அவர் நிச்சயமாய் தருவார். கடனில் இருக்கிறீர்களா? கேளுங்கள், ஆண்டவர் அந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை திறந்து தருவார். அதெல்லாம் தவறு இல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கடவுளை மறந்து விட்டு, அல்லது கடவுள் இதையெல்லாம் கொடுத்தால்தான் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்கிறதான தோற்றத்தை உருவாக்கி விடுவோமானால் அது தேவனுடைய திருச்சித்தத்திற்கு விரோதமானது. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம்
நிலைத்திருக்கிறவர்களாக, கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியில் என்றென்றும் திளைக்கிறவர்களாக நம்ம இருக்கும்படிக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ள விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற பலன் தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நிச்சயமாக ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழலாம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபைகளை தந்தருளுவாராக. ஆமென், ஆமென்.